இது கூடவே தொடர்ந்து நம்ம பேச வேண்டியது, அவதூறு பரப்புறதுல ஊபிஎஸ் எந்த அளவுக்கு கைதேர்ந்தாங்களோ அவனுக்கு சலிச்சவன் நான் இல்லைன்னு சொல்லி இப்போ சமீப காலம் நம்ம பார்க்கிறோம். அதிகமாக அவதூறை பரப்புவது, அதிகமாக அவரை பேசுறது யாரான்னு பார்த்தாக்கா இந்த ஆமுக்குஞ்சி பிரதர்ஸ் சொன்னா கூட சில பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனா இப்ப அவங்களுக்கு புதுசா பேர் வந்திருக்கு தெரியுமா? நம்மளும் பேர் வைப்போம், மூக்கு நோண்டி பிரதர்ஸ். என்னது இந்த முண்டகலப்ப சின்னத்தை வச்சுட்டு சுத்துறாங்க இல்ல, மூக்கு நோண்டி பிரதர்ஸ் 3 பேர் இருக்காங்கப்பா. அண்ணன் 2 தம்பிமார்கள் இருக்கிறாங்க. இந்த மூக்கு நோண்டி பிரதர்ஸ் பெரிய மாஸ்தைங்க மாதிரியே பேசுறது. ஆனா நேத்து பாத்தீங்கன்னா 2 கையும் அக்குளுக்குள்ள வச்சுக்கிட்டு, தம்பிகளே தங்கைகளே எனக்கு திரள் நிதி கொடுங்கள். என்னது இது? அடுத்தவன் உழைச்சு சம்பாதிப்பான், நீ உட்கார்ந்த இடத்துல ஓட்டு சாப்பிடுவ. அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன் தன்மானம் இல்லையா உங்களுக்கு? சுயமானம் இல்லையா? நீ யாருக்கும் காசு கொடுக்க மாட்டேன்ற, அப்புறம் காசு எது கேட்கிற? எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சானே பொழைக்கிறாங்க, நீ உழைச்சிட்டு போக வேண்டியதானே? இது ஒரு அரசியல். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து அவரை குறித்து அவதூறு பரப்புவது, அசிங்கமா பேசுறது, உச்சபட்சமா பேசுறது, சின்னத்தை குறித்து வன்மமாக பேசுறது, என்னென்னலாம் பேசுறீங்க? ஏண்டா நான் இங்க பாரு, இதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். ஏன்னா நானும் உங்களுடைய எல்லா பர்சனல் விஷயத்தையும் எடுத்து வச்சிருக்கிறேன். சோ அதை பொது வெளியில பேசுற மாதிரி வச்சிடாதீங்க. சோ நீங்கள் அமைதியாக நாகரிகமாக கடந்து போலனாக்கா மூக்குனுடைய வாய்ஸ் ஆமையை வெட்டி, புரியுதா, மஞ்சத்தண்ணி இருக்குல்ல, மஞ்சத்தண்ணியில போட்டு கறி கஞ்சி காய்ச்சி கக்கூஸ்ல ஊத்துற மாதிரி ஆகி போயிடும். சோ இதை நிப்பாட்டிக்கிறோம். சோ நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தை